இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, முத்தமழை அப்படின்ற பாடல் வந்து தக் லைஃப் படத்துல இடம்பெற்றிருக்கு. இதோட ஒரிஜினல் ஃபிலிம் ட்ராக் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கர் தி. ஆனா ஆடியோ லான்ச்ல சின்மயி பாடினதுமே வந்து தி விசஸ் சின்மயி அப்படின்ற ஒண்ணு வந்து கிளம்பிருச்சு. ஆனா இந்த படத்தோட தெலுங்கு அண்ட் ஹிந்தி வெர்ஷன், தெலுங்குல வந்து முத்துவானா அண்ட் ஹிந்தில வந்து அங்கு அங்கு மோரே, இந்த வெர்ஷன்ஸை வந்து சின்மயி தான் வந்து பாடியிருக்காங்க. ஏன் அவங்க வந்து தமிழ்ல பாடல அப்படின்றதுக்கு அவங்களோட அன்அஃபிஷியல் பேன், அதாவது 2018ல அவங்களோட மீ டூ இஷ்யூவும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுத் இண்டியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல இருந்து அவங்களை எப்படி வந்து பேன் பண்ணாங்க, அதாவது பக்கா பேன் கிடையாது, பட் அவங்களுக்கு அதுக்கப்புறமா தமிழ் படத்துல இருக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தான் வந்து சமந்தாக்கு அஃபிஷியல் வாய்ஸாவும் வந்து இருந்தாங்க, அதுவுமே வந்து குறைஞ்சிருச்சு. பட் தெலுங்குல இவங்க வந்து ஷைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு அங்கெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. பட் இந்த இஷ்யூக்கு அப்புறமா எப்படி அவங்களுக்கு தமிழ்ல கிடைக்கல அப்படின்னும், இந்த பாடலுக்கு அப்புறமா வந்து பயங்கர இஷ்யூஸ் வந்து ஸ்பார்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு.